அதுல கூட இன்கம் டேக்ஸ்ல வாட்ச் பண்ணிருக்கோம். ஏறத்தாழ ஒரு 25 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கிட்டாப்ல இந்த பகுதியில் இருக்க எம்எல்ஏ வேலு. இங்க இருக்க திமுக நண்பர்களே பல்வேறு தகவல்களை எங்களிடம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீ வந்து அப்படியே போயிட்டு நினைக்காத. வரலாறு தெரியணும். தப்பா யாரும் நினைச்சு கூடாது. முன்னாடி வேலு கூட ராஜலட்சுமி வந்திருக்காங்க. மயிலாப்பூர்ல யாரா இருந்தாலும் ஒருத்தர் தான் எம்எல்ஏ இருக்க முடியும். இது மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலோட அந்த ஒரு விதி, கோயிலோட விதி. இந்த பக்கம் எம்எல்ஏ இருந்தவங்க அடுத்த முறை எம்எல்ஏ வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆண்டவன் கட்டாயம் தண்டனை கொடுப்பான். வேலு நீ அடுத்த முறை எம்எல்ஏ ஆக முடியாது. நீ அடுத்த முறை ஜெயிலுக்கு போயிடணும். இல்ல மேல போதே ஜெயிலுக்கு போறேன்னு தெரியல. 89 திமுக எம்எல்ஏ கணபதி வந்து தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க. 91 ரங்கராஜ் எம்எல்ஏ ஆக்ஷன்ல செத்து போயிட்டாரு. 94, 96 கராத்தே பாலசுப்ரமணியம் எம்எல்ஏ வந்து ரோடு வந்துட்டாங்க. 96 ராமஜெயம் எம்எல்ஏ அவரும் மேல போய் செத்து போயிட்டாரு. 2001 எம்எல்ஏ அவரும் மறைந்து விட்டார். மரியாதைக்குரிய அண்ணன் KN லட்சுமணன். 2006 எம்எல்ஏ அந்த நண்பர் SP சேகர் அவர்களும் இப்போது அரசியலில் இருந்து முற்றிலுமாக விலகி விட்டார்கள். 2011 எம்எல்ஏ இருந்த மரியாதைக்குரிய ராஜலட்சுமி அவர்கள் மீண்டும் அவர்கள் எம்எல்ஏ ஒரு பீரியட்ல இருந்து அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கல. அவங்களும் மீண்டும் இப்பதான் கட்சியில் சேர்ந்திருக்காங்க, ஆக்டிவா வந்திருக்காங்க. 2016 எம்எல்ஏ இருந்த நட்ராஜ் அவர்களும் அரசியலில் ஓய்வு பெற்றார். ஒண்ணு இந்த முறை எம்எல்ஏ இருந்தவன் வேலு நீ வந்து ஓய்வு பெற போறியா இல்ல நிரந்தரமா மேல போறியான்னு தெரியல. இதான் நடக்க போகுது உனக்கு. நீ தேவையில்லாம இந்த போலீஸ் ஜோக்ல இந்த கோசிமணி போன்ற நண்பர்களா காமிச்சிருக்க. இதெல்லாம் வந்து நடக்காது. இன்னும் நீ டிஆர் ஜெயில பாக்குறதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நான் கோசிமணியிடம் கேட்டேன், என்னப்பா பேசாம இருக்கீங்க அப்படின்னு. அண்ணா ஒண்ணு இல்லைன்னா பேப்பர்லாம் ரெடி ஆயிடுச்சு. நாங்கெல்லாம் இந்த ட்ரெயின்ல சொல்லுவாங்க EQ ரிலீஸ் பண்ணணும்னு. வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து ரிலீஸ் பண்ணணும். ஜூன் 4க்கு மேல கோசிமணிக்கு வந்து தலைவர் அண்ணாமலை வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. நேரம் கூப்பிட்டுருவாங்க கோசிமணியை கமலாலயத்துக்கு. ஏற்கனவே நிறைய பேப்பர் வந்திருக்காரு. கட்டாயம் நீ கோசிமணியை வந்து ஒரு வாரம் 10 நாள் ஜெயில் தான் வச்ச. ஆனா நிரந்தரமாக செந்தில் பாலாஜி ஜெயில வச்ச மாதிரி நீ நண்பர் கோசிமணிலாம் ஜெயிலுக்கு வச்ச மாதிரி தப்பு. நிரந்தரமாக கட்டாயம் இந்த எம்எல்ஏ வேலு வந்து ஜெயிலுக்கு போவது உறுதி. நீ எங்க போற என்ன பண்ற எல்லாமே தெரியும். ஒரு வேலை நடக்கல மயிலாப்பூர்ல. கோவிந்தசாமி நகர காலி பண்ணிட்டா. இந்த வீடை வந்து இந்த பக்கத்துல இருக்கிற மீனவ மக்கள் வீணர்கள் வீடை விற்கிறாங்க. ஏறத்தாழ பல கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுத்த பணத்தை வச்சு இந்த எம்எல்ஏ வேலு பல கோடி ரூபாய் அடிச்சுட்டாங்க. எல்லா விதமான டீட்டெயில்ஸ் நாங்க வாங்கி வச்சிருக்கோம். ஜெயிலுக்கு போவது உறுதி வேலு. நான் வந்து அப்படியே வந்து பார்த்து இருக்குன்னு நினைக்காதே. நீ என்ன பண்ற ஏது பண்ற எல்லாருக்கும் தகவலும் தெரியும். இந்த பகுதியில் சிறப்பாக நமது நிர்வாகிகள் வேலை செய்கிறார்கள். ராஜாமணி மற்றும் அனைத்து கூடுதல் நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து நமது செம்மல சேகர் அவர்களை உங்களிடம் வாக்குகள் சேகரிக்க இந்த செம்மல சேகர் அவர்களை அழைக்கிறோம்.